One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அப்போ அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆனிச்சு. நம்ம பண்ணுறது இந்த விக்ரமேதோட இது இந்த தாடி இடிலாம் கொஞ்சம் கையெல்லாம் அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக பண்ணேன். அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆனிச்சு. அதுலேருந்து ஒரு வீடியோவாக வந்து இந்த சேதுனோட வீடியோ மட்டும்தான் பண்ணுவேன், மற்ற எதுவும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். நான் வந்து விஜய் சேதுனோடைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காண்டி நான் அவராக ஆயிட முடியாது. கண்டிப்பான முறையில் எந்த வகையிலையும் அவராக ஆயிட முடியாது. இதுக்கு மேலே ஒருத்தர் பண்ணார். ஆனால் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்தவர். அவர் போய் சேதனோட வீடியோ காட்டினதுக்கு சேதன் என்ன சொன்னார்னா, நீங்கள் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போதைக்கு நம்ம போகையிலையும் அதே மாதிரி சேதனிட்டேருந்து வார்த்தை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? காரைக்குடி பக்கத்தில் இழுப்புக்குடின்ற ஒரு கிராமம் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் சேதுபதின்ற ஒரு ஆள் எங்கள் அம்மாவுக்கு இருக்காதுன்னு தெரியாது. ஓகே, அப்படி ஒரு ஆள் எங்கள் அம்மா அதை சொல்லல. கிராமம் பார்க்குறது இல்லை. அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, விவசாயம் அந்த மாதிரிலாம் தெரியாது அவங்களுக்கு. என்ன ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி, ஆனால் குமுதா மட்டும் நம்ம கூட இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேயா? உன் ஃப்ரெண்டு உன் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போனோம் அன்னைக்கு நான் ஃபுல் நைட் உட்காந்து கூட குடிக்கல. யாராவது ஒருத்தர் டக்குன்னு பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவாக கூட வரும். சார் நெகட்டிவாக தான் சொல்லுவேன். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட் தான் அதிகமாக இருக்கும் சார். நம்ம எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம், ஆபத்துனா ஏதாவது ஒன்று காப்பாற்றுல, மினிமம் கேரண்டி இல்லை அப்படின்ற ஒரு டைலாக் இல்லை. அந்த டைலாகை பேசையில் இவங்க அப்போ அந்த ஆடியன்ஸ் பூரா இருக்கிறவங்க பூரா எப்படி இருக்காங்கன்னா, அந்த நிகழ்ச்சி பார்க்க வரவங்க பூரா எல்லாமே கரண்டில் தான் இருப்பாங்க. ஒரு கோயில் திருவிழானா கரண்டில் தான் இருப்பாங்க. அவங்க பூராமே என்ன ஆகுன்னா இந்த டைலாகை பார்த்து சரண்டர் ஆயிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானா இல்லை இனிமேல் தானே? ஆயிடுச்சுண்ணா, இப்போ தான் ஆயிடுச்சா. அப்போ வீட்டில் இப்போ அவங்க அக்காலாம் எப்படி சொல்லுவா, ஏதாவது சொல்லுவாங்களா? ஏதாச்சும் பார்த்துட்டு சுத்தமாக போகவே கூடாதுன்னு வாங்கினா எல்லாருமே போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. யார் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்து நீங்கள் விஜய் சேதுபதி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னது? துபாயில் இருந்தேன், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அப்போதைக்கு வந்து டிக்டாக் இந்த மாதிரி வலைதளங்கள் நிறையா இருந்துச்சுல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணி எல்லோரும் பண்ணுற மாதிரி நானும் பண்ணி போட்டேன். அப்போ அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆனிச்சு. நம்ம பண்ணுறது இந்த விக்ரமேதோட இது இந்த தாடி இடிலாம் கொஞ்சம் கையெல்லாம் அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக பண்ணேன். அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆனிச்சு. அதுலேருந்து ஒரு வீடியோவாக வந்து இந்த சேதுனோட வீடியோ மட்டும்தான் பண்ணுவேன், மற்ற எதுவும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை மட்டும் பண்ணேன். ஓரளவுக்கு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சரி சேதனை வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் நீ பண்ணுறான்னாங்க. அதுலேருந்து அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டு ஒரு 2-3 ஷோஸ் வந்து போய் நான் அந்த விக்ரமேதா மாதிரி சும்மா போய் ஸ்டேஜில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டேஜில் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு போய் பண்ணேன். அந்த டசக்கு பாட்டுன்ற அந்த சாங் போய் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் ஆனிச்சு. அப்போ நம்ம குரூப் டான்ஸராக இருக்கிறப்ப, நான் குரூப் டான்ஸர் ஆக்சுவலாக நம்ம குரூப் டான்ஸராக இருக்கிறப்போ வந்து எனக்கு பேமெண்ட் வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு போயில ஒரு 4000 ரூபா 5000 மாதிரி ஆனிச்சு. அப்போதைக்கு நம்மளோட பேமெண்ட்டும் அதிகமாகுது, நம்மளுடைய கைதட்டல்கள் அந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமானோம்னா நமக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே பிடிச்சிச்சு. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். சரி ஓகே இப்படியே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். ஓகே, இப்படி இருந்தாலும் இப்போ துபாய்க்கு போனீங்க, வேலைக்காக தான் போயிருப்பீங்க. அதுலேருந்து கண்டிப்பாக அதில் இருக்க வருமானத்தை விட இது அதிகமாக வருதா இல்லை கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கா? இது இதுக்கு கம்பேர் பண்ண முடியாது சார். அது வந்து மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் சம்பளம் வந்து. இது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இருக்கும் ஒரு தடவை இல்லாமல் இருக்கும். அது மேட்ச் பண்ண முடியாது, ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியாது. ஆனால் இதில் இருக்க சந்தோஷம் அதில் இருக்காது சார். மாத வருமானம் இருக்கும், நிரந்தர வருமானம் எப்படியும் வந்துடும். இது வந்து அப்பப்போ தான் வரப்போகுது. ஒரு தயக்கம் பயம் இருக்கும்ல, எப்படி இருந்தாலும் வீட்டு நம்ம பார்த்துக்கணும் கொடுக்கணுன்ற ஒரு இது இருக்கும். அதையும் மீறி எப்படி அந்த ரிஸ்க் எடுக்க தோணுச்சு? இது ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சார். நம்ம ஒரு ஃபீல்டை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. நான் இது எல்லாமே தனியாக ஒர்க்கும் பண்ணுறேன் சார். ஸ்டீல் ஒர்க் பண்ணுறேன். இது இல்லைன்னா ஸ்டீல் ஒர்க் போயிடுவேன். அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்லைன்னா நம்ம உண்மையிலே சமாளிக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு ஃபீல்டை மட்டும் வச்சு கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. ரெண்டாவது நான் வந்து விஜய் சேதுபதியோடைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காண்டி நான் அவராக ஆயிட முடியாது. கண்டிப்பான முறையில் எந்த வகையிலையும் அவராக ஆயிட முடியாது. அவர் மாதிரி நானும் பேர் போல் எடுத்துட முடியாது. கண்டிப்பாக அவர் மாதிரி நான் இருக்குன்னு எனக்கு சந்தோஷம். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு ஓகேடா அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் இன்னும் பார்க்கல, சேதனா ஒரு ட்ரிப் கூட பார்க்கல. ஆனால் காரைக்குள்ளே வந்து சங்கர் தமிழ்ல ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. ஆனால் என்னோட பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து விஜய் சேதுபதி பண்ணிட்டு இருந்தார். இப்போதைக்கு தமிழ்நாடு நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒருத்தர் தான் இருக்கேன். இதுக்கு முன்னால் ஒருத்தர் பண்ணார். ஆனால் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்தவர். அவர் போய் சேதன்கிட்ட வீடியோ காட்டினதுக்கு சேதன் என்ன சொன்னார்னா, நீங்கள் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போதைக்கு நம்ம போகையிலையும் அதே மாதிரி சேதன்கிட்ட வார்த்தை வந்துருச்சுன்னா என்ன பண்றது, நம்ம ஏதாவது பெருசா பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்றத இன்ன வரைக்கும் நான் பார்க்க முடியும். சேதன் ஆனா வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. அவர் கூட இருக்கிறவங்க மூலியமாவும் நமக்கு வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. நிறைய ட்ரிப், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலியமா எல்லாரும் இங்கே இருக்காங்கடா ஷூட்டிங், இங்கே இருக்காங்கடா தலைமை மதுரையில் தலைமை ரசிகர் மன்றம் இருக்கு, அங்கேருந்து ஃபோன் அடிச்சு கூப்பிடுவாங்க. எல்லா இன்ஸ்டாகிராம் குரூப்லேயும் என்னை சேர்த்து விட்ருக்காங்க. ஏதாவது ஒன்றா டப்புன்னு நம்மளும் ஃபோட்டோஸ் கேட்பாங்க, சொல்லுவேன். அது மாதிரி மன்றம் திறக்கிறது பண்ணுறது இந்த மாதிரிலாம் போய் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணி கொடுப்பேன். அதில் நமக்கு கொஞ்சம் சந்தோஷம், அவ்வளோதான். இது ரெண்டாவது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கலை சார்ந்தது தானே, நம்ம தமிழர்களே ஒரு கலை சார்ந்ததுனால நமக்கு அது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இது வந்து நிறையா கமெண்ட்ஸ், இப்போ கெட்ட கமெண்ட்ஸ் வரும், நல்ல கமெண்ட்ஸ் நிறைய வரும். இது ரெண்டையுமே நம்ம ஏற்றுக்கவே முடியாது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்றனால. ஓகே, இப்போ நீங்கள் காரைக்குடிலேருந்து இங்கே வந்துட்டீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த வாய்ப்பு தேடணும்ல, நீங்கள் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு மாதிரி தடையாக தான் இருந்திருக்கும். அதை மீறி நான் பண்ணுவேன், இவரை மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாய்ப்பு எப்படி யார் கொடுத்தது, எப்படி அமைஞ்சது? முதல் வாய்ப்பு வந்து என்னோட மாமா வந்து ப்ரோக்ராம் பண்ணுவார். அப்போ அவங்க ப்ரோக்ராம் பண்ணாமல் ஸ்டேஜில் பண்ணி பாடுறா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை. நம்ம வீடியோவில் தனியாக ஒரு ரூம்குள்ளே இருந்து பண்ணுறது வேறு, ஒரு பப்ளிக்கில் உட்காந்து நம்ம பண்ணுறது வேறு. நீ முதல்ல பண்ணி பாரு, அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டேஜ் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி, வெளியில் காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் ஏற்றினேன். அதுக்கப்புறம் எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் திருப்பூரில் இருக்கார், தனுஷ் பாண்டியன்னு சொல்லி. அவர் ஒரு ஆளுக்கு முன்னாடி காண்டாக்ட், ஜி வாங்க ஜி வாங்க பண்ணுங்க, எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ப்ரோக்ராம் போய் பண்ணேன். நான் ஊர்லேருந்து வந்த புதுசில். அதுலேருந்து திருப்பி மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் இங்கே செட் ஆகலன்னா மறுபடியும் போயிட்டேன். மறுபடியும் நான் துபாய்க்கு போயிட்டு ஆனால் இருக்க முடியல அங்கே. என்னால். எவ்வளோ வருஷம் அங்கே இருந்தீங்க, மாதங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு குவைத்தில் இருந்தேன், அப்புறம் துபாயில் இருந்தேன். அது ரெண்டுமே ஒர்க்கு தான், கஷ்டமான ஒர்க் தான் போனேன், ஸ்டீல் ஒர்க் தான் போயிருந்தேன். ஆனால் அந்த கஷ்டத்தை விட எனக்கு இது பெருசாக தெரியல. நமக்கு அங்கே இருக்க முடியல நம்மளால. மைண்ட் தாட் எல்லாமே இங்கே இருக்கு. ஏன்னா பெரிய ஷோக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதாவது போய் ஆடிஷன் போய் செலெக்ஷன் பண்ணி வந்துட்டேன். செலெக்ஷன் பண்ணி அதாவது ஒரு பெரிய நிறுவனம் வச்சுங்களேன், அங்கே போயிட்டு நான் வந்துட்டேன், செலெக்ஷன் ஆகிட்டேன். அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் எனக்கு வந்து வீட்டில் ப்ரெஷர், நீ ஊருக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீ ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. இங்கிட்டு போகிறதான்னு ஒரே இது ரொம்ப அந்த இதெல்லாம் எப்படி சொல்கிறது, லவ் பண்ணி ஒரு இது ஒண்ணுவாங்கல்ல, அந்த ஃபீலிங் எனக்கு அது பண்ணாமலே கிடைச்சி. அதில் இங்கிட்டு போகிறதா இது வந்து நம்ம ஃபீல்டு, நம்ம எதிர்பார்த்த ஃபீல்டு. இது வந்து நம்ம வீட்டுக்காண்டி கண்டிப்பாக போய் ஆகணும். நம்ம இந்த உழைப்பு நான் வீட்டுக்காண்டி போய் ஆகணும், கடை இந்த மாதிரி பிரச்சனைலாம் போய் சமாளிக்கணுன்ற இதுக்காண்டி போய் ஆகணுன்றனால யாராவது சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கே தெரியாது, எல்லாமே ரெடி பண்ணி பாஸ்போர்ட்லாம் எடுத்து ரெடி பண்ணி அவங்களே மறுபடியும் ஊருக்கே போயிரு அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணாங்க. அப்படியும் போய் இருந்தேன். இருந்தாலும் அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க சொன்னதை மட்டும் நிறைவேற்றிட்டு வந்துட்டேன். வீடு கட்டணும்னு சொன்னாங்க, அதை மட்டும் ஓரளவுக்கு எப்படியோ பல்ல கடிச்சு இருந்து கட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் வந்து தான் இங்கே பார்த்துக்கிட்டேன். அதுவும் இந்த ஃபீல்டை வச்சு நான் வந்து பார்த்துக்கிட்டேன் இதை. ஏன்னா பெரிய இதெல்லாம் வச்சு இந்த ஃபீல்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய இதெல்லாம் நான் அங்கே ஊரில் இருந்துட்டு பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இந்த ப்ரோக்ராம் மூலியமாக வரதை வச்சு நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டேன். மற்றபடி இந்த வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறது, ஈவெண்ட்டு, கார்பரேட் ப்ரோக்ராம், எல்லா ப்ரோக்ராம் போவோம். நம்ம எப்படி சொல்கிறது, இதுதான் பண்ணுறேன் அப்படின்றது எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக தெரியாது. நான் வந்து கிராமம், காரைக்குடி பக்கத்தில் இழுப்புக்குடின்ற ஒரு கிராமம். எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். விஜய் சேதுபதின்ற ஒரு ஆள் எங்கள் அம்மாவுக்கு இருக்காதுன்னு தெரியாது. ஓகே, அப்படி ஒரு ஆள் எங்கள் அம்மா அதை சொல்றதில்ல, கிராமம் பார்க்கறது இல்லை. அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, விவசாயம் அந்த மாதிரிலாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க எங்கள் அம்மா காலத்தில் விஜயகாந்த் சார், ரஜினி அப்படி உள்ளவங்கன்றவங்களும் தெரியாது. எங்கள் அக்கா அந்த மாதிரி ஜென்ரேஷனுக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வீடியோலாம் காட்டுவேன், இந்த மாதிரி போயிருக்குமா பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி காட்டுவேன். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அதோடைய இது கிடைக்கும் நமக்கு. அதனால இன்னும் அவங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன பண்ணல? ஓரளவுக்குலாம் தெரியும், ஓரளவுக்கு சொல்லி புரிய வச்சு தெரியும். இப்போ டிவியில் எப்போயாவது நான் வர்றப்போ சேனலில் பண்ணுறப்போ பார்க்குறப்போ அன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் அம்மா எங்கேயுமே போக மாட்டாங்க, டிவிலே உட்காந்துருப்பாங்க. ஓகே, இப்போ கூட ரீசெண்டாக ஜி தமிழ் சேனல், ஜி தமிழில் பண்ணுறப்பெல்லாம் ஃபுல்லாகவே உட்காந்துட்டாங்க ஃபேமிலியோட. அது தெரியும்ல, நம்ம கிராமம்னா சுத்தமாக ஒரு 50-100 பேர் வந்து சொல்லிக்கலாம் உட்காந்து. அப்படியே அன்னைக்கு என்னை எங்கிட்ட நகர கூட விடலை. நமக்கு என்னன்னா அந்த சேனலில் இவ்வளோ பேர் 20 ஆர்டிஸ்ட் போயிருக்கோம், 20 ஆர்டிஸ்ட் நம்மளை காட்டுறாங்களா அப்படின்றது. நம்மளை காட்டலைன்னா இங்கே ஏதாவது ஒரு சொல்லி கொடுங்க இல்லை பண்ணிவிடுவாங்கன்னா அது ஒரு இது அவ்வளோ எப்படி சொல்கிறது. அவங்களாம் உட்காந்துருப்பாங்க, நம்ம கால் நிற்கல கை நிற்கல இப்படி இருந்துகிட்டே இருக்கு, என்ன காட்டுவாங்களான்ட்டு. அவர் 5 நிமிஷம் கேப்பாவது நமக்கு கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி தான் சார். இல்லைனா இப்போ அங்கேருந்து பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? சும்மா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக வரும் சார். எப்படி ஏதாவது என்ன பண்ணியிருப்பீங்க இங்கே? அதான் நான் ஒர்க்கு போயிடுவேன் சார். நான் வந்து ப்ரோக்ராம் முடிச்சது, இப்போ ப்ரோக்ராம் இன்னைக்கு இருக்குன்னா இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு இல்லை அப்படின்னா ஒர்க்கு போயிடுவேன் சார். சும்மா இருக்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் நான். அது இருக்க முடியாது சும்மா.
ஒரு 2 நாள் கழிச்சு வருது 3 நாள் கழிச்சு வருதுன்னா சும்மா இருந்தால் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குல்ல, அதனால நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். ப்ரோக்ராம் இருந்தால் ப்ரோக்ராம் போயிடுவேன். வேற இல்லை, ஸ்டீல் ஒர்க்கு போயிடுவேன். இது முடிச்சுட்டு கூட நான் இப்போ இந்த வேலையை முடிக்கிறேன்ல, அந்த வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பக்கத்தில் ஷோ வந்தால் போயிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து நைட்டே கிளம்பி போயிட்டு மறுநாள் காலைல ஒர்க்கு போயிடுவேன். தூங்காமல் கூட காலைல ஒர்க்கு போயிடுவேன். சரி, என்னதான் இருந்தாலுமே நம்ம முன்னாடி விஜய் சேதுபதி மாதிரி இருக்கும் போது அந்த டைலாக் மாதிரி ஒன்று சொன்னால் தான் இதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எதாவது மனப்பாடம் பண்ணி வச்சு டைலாக் மனப்பாடம் பண்ணி சார் சும்மா சாதாரணமாக பேசுவோம். சரி, ஓகே. ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ண அனுப்பிச்சுவே, அந்த பொண்ணு அதோட அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவள் கால் பண்ண நான் கால் பண்ணுறது, நான் கால் பண்ண அவள் கால் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? லவ்னா 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும், சண்டை வரத்தான் செய்யும், ஒரு கேப் வரத்தான் செய்யும். லவ் அப்போ தான் லவ் ஸ்ட்ராங் ஆகும், இன்னும் டெவலப் ஆகும். தப்பு டைலாக் நீங்கள் கேட்டவொன்னு திடீர்னு எனக்கே குழப்பிடு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி. ஆனால் குமுதா மட்டும் நம்ம கூட இருக்கான்னு பார்த்துன்னு இருக்கேன். ஓகேயா? அது ஓகே பேபி? ஓகே, டபுள் ஓகே. எப்படி ப்ரோ அப்படியே அது வாய்ஸே பிடிக்கிறீங்க? மிமிக்ரி பண்ணிட்டீங்களா? இல்ல, மிமிக்ரி சும்மா அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பேச கூப்பிட்டா அப்பப்ப ஜி என்ன ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி, ஆனா குமுதா மட்டும் நம்ம கூட இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும். ஓகேயா? உன் ஃப்ரெண்டு உன் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போனோம், அன்னைக்கு நான் ஃபுல் நைட் உட்காந்து கூட குடிக்கல. அப்ப நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லுவீங்க சார்? ஃப்ரெண்டு அதுவா? அதேதான். நீ கூட உட்காந்து குடிச்சதுனால என் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போச்சு. அவ ஓடி போனாடா, நான் ஓடி போனேனா? இப்போ என்னதான்டா வேணும்? ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஒரு ஆப்ஷன்னா கூல் ஆயிரும். ஓகே. எப்படி ப்ரோ அதை அடுத்த படங்கள் பார்க்கும் போதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிப்பீங்க? மாறிக்கணும் சார். இப்போ இதுவே வந்து எப்படி சொல்கிறேன்னா, இது கொஞ்சம் பார்த்தவொன்னே டப்புன்னு கொஞ்சம் தெரியுன்றதுனால நம்ம இதை இந்த மாஸ்டர் கொஞ்சம் போடுவோம் சார் எல்லாத்துலேயும். இப்போ மற்ற இடத்துல எல்லாம் கேட்கலாம், நம்ம ஸ்டேஜ்லாம் 2 பாட்டு 3 பாட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பட்டப்புக்கு அது என்ன சாங் பண்ணுறாங்களோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஓகே. யாராவது ஒருத்தர் டக்குன்னு பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவா கூட வரும் சார். நெகட்டிவ் அதான் சொல்றேன், இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட் தான் அதிகமா இருக்கும் சார். நம்ம இன்ஸ்டாகிராம் திறந்துட்டாலே இவர் பார்க்க அப்படி இல்லவே இல்லை, இவர் விஜய் சேதுபதி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நிறைய கமெண்ட் வரும் சார். நிறைய எப்படி சொல்றதுன்னா, நம்ம வீடியோவை எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, அதாவது அவங்க நம்ம வீடியோ நல்லா போயிட்டு இருக்கோம், அந்த வீடியோ இன்னொருத்தவங்க எடுத்து வேற இடத்துல போட்டுருவாங்க. வேற இடத்துல எப்படி போடுவாங்கன்னா, ஒரு சரியான ஒரு தப்பான கமெண்டை போட்டு அந்த வீடியோவை போட்டுருவாங்க. ஆனா அந்த கமெண்டுக்குள்ள போய் நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, அதே அவர் நல்லா தானே இருக்காரு, ஏன் இப்படி போடுற அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுவாங்க. அந்த கமெண்ட் போடுறவங்க திட்டுவாங்க. ஆனா இன்னமும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட்லாம் நான் பார்க்கையில பார்த்தீங்கன்னா, என்னடா அது இப்படி போய் நம்ம கேவலப்படணுமா அப்படின்ட்டு. ஏன்னா இதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு கோமாளி மாதிரி பண்ணி நிறைய பேர் நிறைய வெளியில வந்திருக்காங்க. அவங்கள மாதிரி நம்ம பண்றதுக்கு நமக்கு அந்த மாதிரி மனசு ஒத்துக்கல. உண்மையில ஓப்பனா சொன்னா, நம்ம எதையாவது ஒன்று பண்ணி நிறைய பேர் திட்டி தான் நம்ம வெளியில வரணும் அப்படின்றது கிடையாது. அப்படி எனக்கு அந்த புகழ் வெளிச்சம் அப்படி வேணாம். நமக்கு பண்றது பிடிச்சிருக்கு, நமக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நம்ம இது பண்ணாவே போதும். நமக்கு இதுக்கு மேல நம்ம அந்த மாதிரி கோமாளி மாதிரி பண்ணி இது மாதிரிலாம் பண்ணி நமக்கு தேவையில்லை. இது ஓகேனா ஓகே, அவ்வளவுதான். இல்லை, இது ஒரு பாயிண்ட்ல தோணும்ல, நம்மளுக்கு இது எவ்வளவு நாள் தான் நம்மளே இதை பண்ணிட்டு இருக்க முடியும், நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, நம்ம எப்போ அடுத்த கட்ட நகர்றோம்னு தோணும்ல, அதுக்கு என்ன பிளான் வச்சுக்கீங்க? அதுக்கு இப்போ ஒரு சின்ன ஆடிஷன்லாம் வரும் சார். ஆடிஷன், பெரிய ஆடிஷன், இந்த மாதிரி ஆடிஷன் வர்றப்போ எல்லா ஆடிஷனும் கலந்துக்குவேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துடாதா அப்படின்ட்டு. இப்போ ஒரு மார்ச் 15 கூட ஒரு ஆடிஷன் செலெக்ஷன் ஆகி கூப்பிட்டுருக்காங்க. சூப்பர். அது மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தால் அதுலேயுமே வந்து நான் என்னுடைய ஃபீலிங்கை சொன்னதுக்கப்புறம், எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையும் நானும் அவங்கள்ட்ட சொன்னேன். அந்த சார்ட்ட அவங்கள்ட்ட சொல்லல, சார் நான் வந்து முழுக்க எனக்கு தெரியும், ஆனால் சேதனைனா கண்டிப்பாக என்னால் ஆக முடியாது. அவர் மாதிரி நான் இருக்கிறேனே ஒழிஞ்சு என்னால் ஸ்டேஜில் மக்களை ஏதாவது நான் கைதட்டு வாங்க முடியுமே தவிர, மற்றபடி அவருடைய புகழையோ அவருடைய சம்பாத்தியத்தையோ அவருடைய எதையுமே நான் வந்து பின்பற்ற முடியாது. நான் ஓரளவுக்கு தான் என்னால் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கூப்பிட்டது, நான் வினோதா தான் கூப்பிட்டீங்க, கண்டிப்பாக நான் வினோதா என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு ஆடிஷனில் ஓரளவுக்கு போய். சூப்பர். நடிக்க தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? அவங்களுக்கு நடிக்கிறதுனா பெரிய இந்த மாதிரிலாம் சார். எனக்கு ஒரு ஓரத்தில் வில்லனா நின்று கொடுத்தாங்களாவே போதும். அருவாத்துக்கிட்டு ஐயோ இதை வாடா அப்படின்னு கத்திக்கிட்டு கிடந்தாலே போதும் சார், அவ்வளோதான். மற்றபடி நடிக்கணும்னு நம்ம ஹீரோத்தனெலாம் நமக்கு சுத்தமாக வராது. அது ஹீரோத்தன்றது வராது. பொதுவாக அந்த ஸ்டேஜ்லாம் மேலே ஏறி நின்னோடனே நம்ம பர்ஃபார்ம் பண்ணும் போது கீழே முகம் நேராவே கில் பண்ணுவாங்க. நிறைய இருக்கும் சார், நிறைய இருக்கும். அதாவது பொசுக்குன்னு போன உடனே கைதட்டு வரும். நம்ம கைதட்டு இந்த மாஸ்டர் எல்லாம் உள்ள போய் என்றா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு டைலாக் வரும், நம்மக்கா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா சாமியும் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட்ல இருக்க வில்லன் பேசுவார். நானும் அதுக்கு சேதனை சொல்ற டைலாக் வந்து, எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம், ஆபத்துனா ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றுல, மினிமம் கேரண்டி இல்லைல்ல அப்படின்ற ஒரு டைலாக் இல்லை. அந்த டைலாக பேசையில் இவங்க அப்போ அந்த ஆடியன்ஸ் பூரா இருக்கிறவங்க பூரா எப்படி இருக்காங்கன்னா, அந்த நிகழ்ச்சி பார்க்க வரவங்க பூரா எல்லாமே கரண்டில் தான் இருப்பாங்க. ஒரு கோயில் திருவிழானா கரண்டில் தான் இருப்பாங்க. அவங்க பூராமே என்ன ஆகுன்னா, இந்த டைலாகை பார்த்து சரண்டர் ஆயிடுவாங்க.
நம்ம போகிறது ஒரு வில்லன் கெட்டப் தானே போகிறோம். அப்போ வில்லனா பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்றனால அதுலேயே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதாவது ஒன்று பண்ணுவாங்க, டபக்குன்னு மைண்டு அப்செட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே அதை சமாளித்து போயிடுவோம் சார். இப்படிதான் போயிட்டு இருக்கு லைஃப். இதே ஒரு கூட்டம் ஒரு செட் ஆகும் பார்த்தீங்களா, இது மாதிரி வந்துட்டு நகல் கலைஞர் சேர்ந்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். ஒரிஜினல் ஆர்டிஸ்ட், ஒரு கேரக்டர் மட்டும் பண்ணுற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதில் எங்கள் ஃபீல்டில் எப்படின்னா 2 கேரக்டர் பண்ணால் ரெகுலராக ப்ரோக்ராம் போகலாம். 2 கேரக்டர் 3 கேரக்டர் பண்ணால், இப்போ என்னை மாதிரி ஒரு கேரக்டர் மட்டும் பண்ணால் நான் அவங்க கேட்குற இடத்துக்கு இல்லை இவங்களாம் போகிற இடத்துக்கு மட்டும் தான் நான் போக முடியும். மாதத்தில் வந்து இப்போ 2 கேரக்டர் பண்ணால் 30 நாளுமே ப்ரோக்ராம் போயிடுவாங்க. ஒரு கேரக்டர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து 30 நாள் 15 நாள் தான் 15 நாள் தான் வரும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கேட்க முடியாது. இப்போ நிறையா அந்த பிள்ளைங்களை வச்சு நிறையா ப்ரோக்ராமில் கொஞ்சம் இறக்கிட்டாங்க. அதனால இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த ப்ரோக்ராம் ஒதுக்கிட்டு இந்த ஈவெண்ட்டுகளே போயிடுது. எனக்கு இந்த கிங்காங்கன் எல்லாம் இருக்காருல்ல, கிங்காங்கன்னு எனக்கு வருஷ ஷோ கொடுப்பாரு. அவர் ஷோவில் எப்போதுமே என்னை போட்டுருவார். எனக்கு போன் அடிச்சு எங்கே இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி ப்ரோக்ராம் பண்ணுவார். அவரும் ஷோ பண்ணுவார். அவர் ப்ரோக்ராமுக்கு எங்களை மாதிரி தூக்கி போட்டுருவார், என்னை மெயினாக கூப்பிட்டுருவார். இப்போ அந்த மாதிரி ப்ரோக்ராமை விரும்பி அங்கே 1-2 அவங்களுக்கு பண்ணாலே போதும், மற்றதை நம்ம ஒர்க் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அப்படியே ஒதுங்கிடுவோம் சார். சிறப்பு. எவ்வளோ மாதம் வருமானம் வரும் இதில் நீங்கள் பண்ணுறதுல? இதில் பண்ணுறது அதான் சொல்ல முடியாது சார். மாதம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை விட ஒரு ஐடி கம்பெனிக்காரங்க கூட சம்பாதிக்க முடியாது, அந்த அளவுக்கு இதில் வருமானம் இருக்குது சார். ஒரு நாளைக்கு 5 ரூபா நீங்களே கணக்கு பண்ணுங்க சார். 5 ரூபானா என்ன சார்? இப்போ ஆனால் ஒரு மாதம் இருந்தால் தான், அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அந்த சம்பளம் வரும். ஓகே. சம்டைம்ஸ் நம்ம சொல்லிட்டுவாங்க, அங்கே போயிட்டு வந்துட்டு பேமெண்ட் கம்மியாக இருக்கும், சில டைம் தரேன்னு சொல்லிட்டு தராமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கா? பேமெண்ட் தராமல் போயிட்டு அந்த மாதிரி அது நடந்ததில்லை எனக்கு. ஆனால் போயிட்டு கேன்சல் ஆகிருக்கு, நிறையா கேன்சல் ஆகிருக்கு. பஸ்ஸில் போயிட்டு இருக்கையில கேன்சல் ஆகும். இந்த மாதிரி அங்கே டெத் ஆகிடுச்சான், கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் நாளை கழிச்சு மாற்றி வச்சுருக்காங்க, அப்புறம் வரலாம். மறுபடியும் வரணும். மறுபடியும் நம்ம போயிடுவோம். அங்கேருந்து ஒரு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இங்கேயே ஒரு நைட்டு ப்ரோக்ராம்னா நான் இங்கே காலையிலே கிளம்பிடணும். ஏன்னா கடைசியில் இருக்கேன் நான், எங்கள் இந்தியாவோட எண்டில் இருக்கேன். அங்கேருந்து நமக்கு இப்போ சென்னை வரணும்னாலும் சரி, எங்கே போனாலும் இப்போ காலையிலே கிளம்பி ஆகணும். இங்கே ஷோ வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. அந்த ஷோக்கு முன்னால் இப்போ இறங்க போவேன் ஒரு 5-5:30 மணிக்கு சொல்லுவாங்க கேன்சல்னு. அப்போ என்ன பண்ணுறது, அவங்கள்ட்ட எதுவும் நம்மளும் பேச முடியாது. அப்புறம் ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி 10 பேர் கன்வென்ஷனுக்காண்டி ஏதாவது கொடுப்பாங்க, சரின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறது பேசாமல், ஓகே அப்படின்னு பார்த்துக்கலான்ட்டு. அது நமக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஓகே. எனக்கு என்னன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம விஜய் சேதுபதி அவருடைய லுக்கில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எனக்கு வினோத்தை பேசணும்னு ஆசையாக இருக்கு. வினோத் மாதிரி நீங்கள் அந்த கெட்டப் மாற்றி வந்துடுறீங்களா பேசாமல்? இப்போயா? ஆமாம், இது மேபி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டலாமே. ஏன்னா இப்போ எவ்வளோ நாள் தான் நம்ம இந்த ஒரு ஷெல்குள்ளே இருக்கிறதுல உடஞ்சி வெளில காமிச்சிடலாம். எனக்கு அது தோணுது, எந்த ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கலாம், வாய்ப்பு யூஸ் பண்ணிட்டு வினோத்தை காமிச்சிடலாம் மக்களுக்கு. எப்படி? கண்டிப்பாக சார். போயிட்டு வந்தீங்களா? சிறப்பு பிரதர். உள்ளே போயிட்டு வினோத்தா வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? லைக் ஒரு புதுசாக இருக்கும்ல, அதுவும் மக்களை சந்திக்கும் போது என்னோட தோற்றம் இதுதான், நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி காட்டுறது ரொம்ப புதுசாக இருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு மேக்கப்பில் தான் போய் பார்த்துருக்கேன் நேரடியாக. மற்றபடி இந்த இதுக்கு போயிடலாம், ஆடிஷன் போயிடலாம், இது இப்படி தான் நார்மலாக தான் போவேன். மற்றபடி இந்த சேனல் இந்த மாதிரி போயில பூரா நம்ம சேதனா போயில அது நமக்கு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வினோதா உட்காந்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சிறப்பு. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நீங்கள் ஆடிஷன்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கான ஒரு திறமை ஒன்று வெளில வரும்ல, அதை வச்சு அடுத்து ஒரு மேடை அமைச்சு இதே மாதிரி போகும்போது உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் நடக்கும். பொதுவாக இருக்கும்ல, நார்மலாக நீங்கள் போகும்போது இந்த மாதிரி லுக்கில் தான் போவீங்க, கட் பண்ணி உள்ளே போயிட்டு காஸ்டியூம் மாற்றி வரும்போது அங்கே இருக்க ரெஸ்பான்ஸ்லாம் மாறும். இவர் தான்ப்பா விஜய் சேதுபதி, இல்லைன்னா காமன் பீப்புளே உங்களை பார்த்துட்டு விஜய் சேதுபதி அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் நிறைய நடந்திருக்குண்ணா. நம்ம ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில பேர் அதே மைண்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தட்ட நம்ம சொன்னாலும் தெரியுது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நம்ம இருக்கிற பிளாக் தானே, அதனால நம்ம போட்டு இந்த மேக்கப் கொஞ்சம் அதிகமாக போட்டனால அவர் கொஞ்சம் ஒயிட்டாக தெரிஞ்சாதான் இருக்கும். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் மாறினா இருந்தால் அவர் அந்த கலர் நம்ம போட்டால் எடுக்காது ஸ்டேஜில், அதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் எடுக்கும் அப்படின்றனால நம்ம கூட போடுவோம். அங்கே வெளியில் வந்து ஆடியன்ஸு அந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் பின்னால் உள்ளவங்க தான் கொஞ்சம் அதை புரியல. ஓகே. அவங்களுக்கு யாருக்கும். ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா இல்லை இனிமேல் தானே? ஆயிடுச்சுண்ணா, இப்போ தான் ஆயிடுச்சு. அப்போ வீட்டில் இப்போ அவங்க அக்காவை எப்படி சொல்லுவா, ஏதாவது சொல்லுவாங்களா? ஏதாச்சும் பார்த்துட்டு சுத்தமாக போகவே கூடாதுன்னு வாங்கண்ணா. எல்லாருமே போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிராமன்றனால எல்லாருக்குமே இது வந்து ஒரு கூத்தாட போகிறான்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஒரு இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. வில்லேஜ்னால யாருக்குமே தெரியாது. எங்கள் அக்காலாம் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இப்போ அதெல்லாம் வேணாண்டா, நமக்கு செட் ஆகாதுடா, நீ போய் பொழப்பப்படுற அப்படின்னு அம்மாயிலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. நமக்கு இதில் எனக்கு மட்டும்தானே தெரியும் இதில் என்ன இருக்குது என்னன்ட்டு. ரெண்டாவது என்ன நடந்தாலும் நான் வெளியில் யார்ட்டையும் காட்டிக்க மாட்டேன். அசிங்கம் நடந்தாலும் சரி,
எனக்குள்ள எது என்ன நடந்தாலும் யார்ட்டையும் காட்டிக்க மாட்டேன். எனக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இது பண்ணணும். அடுத்தடுத்து நிறைய ஸ்டேஜில் உங்களை பார்க்கணும். வினோதா மெம்மலும் வளரணும். இந்த வாய்ப்புகள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பராக அமையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.